கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 12:20. ரோமன்ஸ் 12:20. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்போ நீ உனக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்க, உனக்கு எதிராக நிந்தை பண்ணுறவங்க, உனக்கு எதிராக அக்கிரமம் பண்ணுறவங்கள நீ திருப்பி பதில் செய்யாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணு, மாறாக அவங்களுக்கு அன்பு செலுத்து, அவங்க மேலே கரிசனையாயிரு. எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. எப்படி? அன்றியும். ஏன்னா இப்போ முதல்ல என்ன, பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அதனால் நீ அவர்கிட்ட கொடுத்துரு, அப்போ நீ அதை பற்றி கவலைப்படாத. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? நீதிமொழிகள்லேருந்து எடுத்து சொல்கிறாரு, உன் எதிரிக்கு இப்போ ஒரு நடைமுறையில் செலுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன, அவன்கிட்ட ஒரு தேவை இருக்குன்னு நீ பார்க்குற, நீ அவன் பக்கத்தில் போ, அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, அவன் சாப்பாடு வேணும்னு கேட்குறான், கொடு. ஏன்னா இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எதிரிகளை நேசி, அவங்களுக்கு உனக்கு துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நீ என்ன பண்ணு, நன்மை செய்ய. ஏன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் அதானே சொல்கிறாரு. அப்போ நம்ம நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுது, நான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. ஏன்னா இது என்ன, பழி வாங்குதலுக்கு எதிர்மறையானது. என்ன, ஒரு பழி வாங்குதல் எப்போ வருது, எப்படா எதிரி பலவீனமாக இருப்பான் அப்படின்னு அடிக்கக்கூடியதுதான் ஒரு பழி வாங்குதல். ஆனால் கிருபை என்ன பண்ணுது தெரியுமா? எதிரி பலவீனமாக இருக்கும்போது அவனுக்கு செய்யக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது, பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுன்னாரு. அப்போ உடனே பக்கத்தில் இருந்த கள்ளன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் இது உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சு கொள்ளுங்கன்னு. உடனே என்ன பண்ணார்? நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து என்ன சொல்கிறாரு? இப்படி நீ செய்யும்போது என்ன ஆகும்? அக்கினி தழலை அவன் தலையில் குவிச்சதுக்கு சமம். 140வது சங்கீதம் 10வது வசனத்தை சொல்லும்போது, நெருப்புத்தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகொலியில் தள்ளப்படுவார்களாக என்று சொல்லக்கூடியதுலேருந்து பாதி பகுதி எடுத்து சொல்கிறாரு. அப்போ என்ன, உன்னுடைய இரக்க குணம் அவங்களுடைய கடினமான இருதயத்தை அப்படியே உருக வைக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய நல்ல குணம் என்ன பண்ணும், அவங்களுடைய உள்ளுணர்வை எழுப்பக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய இரக்கம் அவங்கள மனம் திரும்புதலுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு கன்விக்ஷன் உண்டாகும். அவங்களுக்கு வெக்கப்பட்டு அவங்க மாறக்கூடிய ஒரு காரியம், அவங்களுடைய பெருமை என்ன எரியக்கூடதாக மாறிடும். இது அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இல்லை, பியூரிஃபிகேஷன், அவர்களை முழுவதுமாய் சீரமைக்கக்கூடியது. அப்போ என்னென்னா, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய மனதுருக்கம், உங்களுடைய அன்பு என்ன ஆகுது, கர்த்தர் அவர்களை தொடுவதற்கு ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம நம்முடைய பழிவாங்குதலை கர்த்தரை நம்பி விடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தீமைக்கு பதிலாக நன்மையை இது பண்ணுறோம். அப்போ ப்ராக்டிக்கலாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மாறிடும். அப்போ நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய மனதுருக்கம், நம்மளுடைய கைண்ட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அது என்ன பண்ணுது, அவர்களை மாற்றுவதற்கு வரக்கூடிய ஒரு வரமாக மாறிவிடுகிறது. அப்போ தேவன் நம்முடைய நன்மையான காரியங்களை கொண்டு அவர்களுடைய இருதயத்தில் மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் வரும். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு மனுஷனுக்கு ஒரு பொல்லாப்புக்கு என்ன தெரியுமா அவனுடைய மறுமொழி? இரக்கந்தாங்க. பழிக்கு பழி வாங்கிறதில்ல. அதனால தான் இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை உள்ளும் புறமும் மாற்றக்கூடியதாய் மாற்றுகிறது. அவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கு எதிரியாக இருக்கிறவன் நாளைக்கு என்னுடைய சகோதரனாய் வர முடியும். அப்போ நான் ஏன் தெரியுமா ஒருத்தனுக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவனுக்கு, என்னை காயப்படுத்துகிறவனுக்கு நான் நல்லது செய்கிறேன்? ஏன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்கன்னு இல்லை. ஏன்னா கிறிஸ்து எனக்கு அதை தான் செஞ்சார். எப்படி? உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து அதை தான் செய்தார்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நம்முடைய இரக்கம், நம்முடைய அன்பு, நம்முடைய காரியம் என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப வல்லமையாக மாறும். எப்போ ஒரு மனுஷனுடைய நன்றாட தேவைகளை நம்ம சந்திக்கும்போது அது ரொம்ப ஒரு பெரிய காரியமாக மாறும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் காட்டக்கூடிய மக்களாக வருவோம். அப்பொழுது தேவன் அதை கொண்டு மற்றவர்களை ரட்சிப்பதற்கு வழி நடத்துவார். வல்ல பிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதோ நாங்கள் மற்றவர்களை நேசித்து, எங்களுக்கு எதிராய் குற்றம் புரிகிறவர்களுக்கும் நாங்கள் நேசித்து, அவர்களை ஆண்டவரே உம்முடைய காரியத்திற்கு அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்றாற் போல மாறுவதற்குரிய அன்பை காட்டக்கூடியவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.